பின்னாடியும் பாருங்க ஃபுல்லா ஆன்ல ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால சரி ஸ்டாக் இறக்கிட்டாங்க. லாஸ்ட் அதான் சம்பவம் பண்ணி விட்டீங்களா ஆன்ல? சம்பவம் பண்ணி விட்டீங்க. நீங்க 50 பீஸ் எடுத்தீங்கன்னா 1500 கொடுக்கணும் ரெடியா இருக்காங்க ப்ரோ. 1000 ரூபீஸ்க்கு வேணுமா மாஸ்க் என்ன உள்ள கொட்டி கொடுப்பாங்க 2 கிலோ. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யாருமே பேச மாட்டாங்க. ஓகே கண்டிப்பா. அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் வச்சிட்டாங்க போல. காட்டுனீங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா அந்த வீடியோல காட்டணும்னு நினைச்சேன் ப்ரோ. இருங்க அது ஆன் காட்டும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அது பாருங்க அது ஒரிஜினல் அப்படியே இருக்கு. கஸ்டமரால சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னமும் அது வித்து தான் ப்ரோ இருக்காங்க சென்னையில. ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி நான் எந்த ஏரியான்னு சொல்ல விரும்பல. சரி சரி. பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க போட்டோவோட காட்டினாங்க. ஜி காட்டின பீஸ் இன்னும் விக்கிறாங்க ஜி. நீங்க வீடியோ போட்டு கொடுக்கோம் ஒரு பயன்றதே கிடையாது. மசூல் டேக் மாஸ் டேக் 5.5 kg. ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4400 இந்த லாட். இந்த லாட் ஏறி இருக்கு. ஓகேவா? இதுவே நீங்க 4 பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நான் கம்மி பண்ணி தரேன். ஐடு ப்ரீ ஒர்க் அவுட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1700. சைட்டோ டேக் 1700. பிளட் லாக் உங்களுக்கே தெரியும் தரமான சம்பவம் பண்ணிருக்கீங்க. சரியா? நல்ல சேல் எனக்கு. வாங்காதீங்கடான்றேன் அப்பதான் வந்து வாங்குறாங்களா? நான் இங்க கேரளா பெங்களூர் எல்லாரும் போயிட்டு. சரியா? வேற லெவல் ப்ரோ. உண்மையிலே 2 மாசமா ரொம்ப பிஸியா நானு. சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ரிஸ்ட் இல்ல. யாரோ ஒரு நல்லவர் வந்து கமெண்ட்ல வந்து உங்க ஷாப் நேம் போட்டாங்க. போட்டதுல இருந்து ஆஹா ஓஹோ சீரியஸா சொல்றேன். ஏன்னா அந்த கமெண்ட் போட்ல இருந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்களா என்னடா இந்த கடை பேர் போட்டு அண்ணா அதுவும் பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ணா நகர் ஏரியா வேற லொகேஷனோட போட்டாங்க. அப்ப பாக்குறாங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்னஸ் பத்தி இவ்வளவு டீடைலா சொல்றாரு. ஆமா அப்ப ஓகே இவர்ட்ட ஏதோ விஷயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் அந்த வீடியோல இருந்து எனக்கு தரமான சேல். அப்படியா? உண்மையிலே சொல்றேன் நல்ல சேல். ஆமா நான் பையில சொல்ல மாட்டேன். தரமான சேல். என்னோட சப்ளையர்ஸ் இருப்பாங்கல்ல கம்பெனிஸ் எல்லாம் மேனேஜர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல நிறைய ஃபேக் வருது. பட் ஆன் வந்து அவருக்கு கிடைச்சது ப்ராடக்ட். ஸோ ஆன் வந்து எப்படி ஒரிஜினல் எது ஃபேக் ஆக்சுவலி பார்க்க போது அப்படியே ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. பட் இது எப்படின்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜென்யூனான ஷாப்ல நீங்க எடுங்க. அதுல பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் 100% கேரண்டியா நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் கூட நான் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. ஃபேக்கான ப்ராடக்ட் எதுவுமே இங்க உங்களுக்கு கிடைக்காது. அது உறுதியா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பிளட் லாக்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லிட்டாரு இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கார்டியா அரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா. இந்த மாதிரி யாருமே கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் ஆகணும். பட் ப்ரோக்கு வந்து பிசினஸ் தவிர்த்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால மக்கள் வந்து இப்போ ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பி கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க டைரக்டா வந்து ப்ரோவை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அவர் சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா டயட்ல இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் 100% இருக்கும். இங்க எல்லாமே ஜென்யூனான ப்ராடக்ட். அதே மாதிரி ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாம் டீட்டெயிலா பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம ஃபிட்னஸ் பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா நம்ம எவ்ரி வீடியோ ஃபிட்னஸ் கண்டிப்பா பேசுவோம். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால நம்ம ஃபிட்னஸ் பத்தி தனியாவே பேசுறோம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃபிட்னஸ் பத்தியே பேசுவாரு. அதனால இந்த வீடியோலாம் ஃபிட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு டீட்டெயிலா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே இன்ஸ்டாகிராம்ல கலக்குறீங்க. கண்டிப்பா ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல ஒரிஜினல் ஏதோ ஒண்ணு மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ. டெர்மின் பத்தி பேசுறீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு மிரட்டல் கால் அந்த மாதிரி எதுவுமே வரது இல்லையோ? அதெல்லாம் தைரியமா பேசுறீங்க. இல்ல அதெல்லாம் வரும் ப்ரோ. அது எப்படி சமாளிக்கணுமோ அதை சமாளிப்போம் ப்ரோ. சரியா? ஓகே. நான் உண்மையா பேசுறேன். மக்களுக்கு என்னோட மக்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்றேன். ஓகே ஓகேவா? அது சில பேர் பிடிக்க மாட்டேங்குது. ஓகே. நான் எப்படா இவனை எப்படியாவது கவுக்கலாமா, இவன் என்னென்ன பண்றான், ஏதாவது விஷயத்துல நம்ம கோத்து விடலாமான்னு பாக்குறாங்க. ஓகே ஓகே. ஏதாவது தப்புனா தானே கோத்து முடியும். நம்மதான் நேர்மையா இருந்து ஒரிஜினல் சப்ளிமெண்ட் பிளஸ் தரமான சப்ளிமெண்ட். ஓகே. நிறைய கம்பெனி இந்தியன் கம்பெனியும் பார்த்தாலே நிறைய தரம் இல்லாத கம்பெனி எல்லாம் வருது. அதான் லாபத்துக்கோசம் நிறைய பேர் அதை விற்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எது ரிசல்ட் தருதோ, எது ப்ராடக்ட் நல்லா இருக்கோ, எந்த கம்பெனி ஜென்யூனா பண்றாங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்தியன் ப்ராடக்ட் வந்து புவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றீங்கல்ல? கண்டிப்பா ப்ரோ. எல்லாமே அப்படிதான் இருக்குமா? இல்ல எல்லாமே அப்படிலாம் கிடையாது. ஓகே சரியா? சிலவங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டு நான் அவங்கவுங்க பேரை போட்டுக்கிட்டே ஓகே நான் இந்தியன் ப்ராடக்ட் நிறைய தராங்க. அது எல்லாமே நல்ல குவாலிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே. நான் மட்டமான குவாலிட்டியும் சொல்ல முடியாது. ஓகே சரியா? சிலவங்க வந்து இந்தியன் ப்ராடக்ட் நல்லா ஜென்யூனா தராங்க. ஓகே ஓகேவா? அந்த ஜென்யூன் ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே சரியா? சரியா? ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓப்பனா பேசுறீங்க. கண்டிப்பா ப்ரோ. மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு நேம் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு?
இப்போ ரீசெண்டா நானே இப்பதான் ப்ரோ கேள்விப்பட்டேன். நான் யாரு கம்பெனிக்காரர் வந்தாலும் சரி ஸ்ட்ரைட்டா பேசுவேன். ஓகே. நான் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, ரேட் ஏன் உடைக்கிறாங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்பேன் நான். சரி. சிலவங்க டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், ஏன் ப்ரோ மேல ரேட் உடச்சுன்னு இருக்கீங்க, தேவையில்லாத சரி சரி தானே போயின்னு இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு ரொம்ப கம்மியா தராங்க கம்பெனி, நல்லா நான் ரேட் உடைக்கிறேன். ஓகே. அப்படின்னா சரி ஓகே உடச்சிக்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா நேர்மையா இருந்தேன்னா நான் எந்த கஷ்டம் இருந்தாலும் கடவுள் நம்மள கைவிட மாட்டார். ஓகே. கடவுளோட நம்ம இருக்கிற நண்பர்கள் மக்கள் இவங்களாம் நம்மள கைவிட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எல்லா கடையும் ஜிஎஸ்டி பில் வந்து ஃபைல் பண்ணுவாங்களா ப்ரோ? அந்த ஜிஎஸ்டி பில்லை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா அது பெரிய ஒரு இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ப்ரோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றேன், வேற யாரும் பண்றது இல்ல, நான் தான் ஜிஎஸ்டி பில் தரேன், வேற யாரும் தரது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஜிஎஸ்டி பில் வாங்குறாங்க, ஜிஎஸ்டி பில்லோட தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே. இல்லன்னா ஆடிட்டிங்ல பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இங்க யாருமே ரெடி பண்றது இல்ல. ஓகே. எல்லாம் நான் சேல் தான், இம்போர்ட்டட்ல இருந்து எல்லாமே அங்க தான் வரும். சரி. ஃபர்ஸ்ட் கொரியர்ல ஜிஎஸ்டி பில் இருந்தா மட்டும் தான் அவன் கொரியர் ஏத்துவான். ஓகே. இல்லனா ஏத்தவே மாட்டான் அவன். பிளஸ் எங்களுக்கும் ஜிஎஸ்டி பில்லோட தான் வரும். ஏன்னா அமௌண்ட் அங்க அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் தான் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. அப்ப வந்து பேங்க்ல கேட்பாங்க, இல்ல ஆடிட்டிங்ல கேட்பாங்க, இன்கம் டாக்ஸ் வரும், நோட்டீஸ் வரும். ஓகே. இந்த அமௌண்ட் எதுக்கு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. அதனால ஜிஎஸ்டி பில்லோட தான் வரும், நாங்களும் ஜிஎஸ்டி பில்லோட தான் ஃபைல் பண்றோம். ஓகே. யாரும் பில் எல்லாம் கடைக்காரன் தரமெல்லாம் கிடையாது, எல்லா கடைக்காரங்களும் கம்பல்சரி பில்லு தருவாங்க ப்ரோ. ஆனா வெளியே அது யாரும் சொல்லிக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. ஓகேவா? ஆனா எக்ஸாம்பிள் வேணா காட்டுறேன் நான் பில்ல பாருங்க. இல்ல ஆமா பாத்துக்கோங்க. ஓகே. பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். சரி. என்னோட ஜிஎஸ்டி நம்பர், ஓகே, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். பில் பாருங்க 7,080. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29,000 எல்லாம் ஜிஎஸ்டி, அதாவது 24,000 ரூபாய் ப்ராடக்ட் ரேட்டு. ஓகே. பிளஸ் இங்க ஜிஎஸ்டி அமௌண்ட் போட்டு ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க இதெல்லாம் ஜிஎஸ்டி 3,700 ரூபாய் நாங்க கட்டுறோம். ஓகே. ஜிஎஸ்டிக்கு. ஆமா ஜிஎஸ்டிக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் சில பில் காட்டுறேன் பாருங்க. இப்போ Q20 ஓகே 5 ப்ராடக்ட் வித்துருக்கேன் 21,000 ரூபாய். ஓகே. பிளஸ் ஸ்டேட்டுக்கும் நேஷனலுக்கும் கொடுக்கணும். ஓகே. ஓகேவா? அவங்களுக்கு 1,850 ரெண்டு இதுக்கு பிரியும். பிரியும் போது 24,700 ரூபாய் வரும். ஓகே. அதே மாதிரி பாருங்க 35,000 இந்த பாருங்க 1,78,416 ரூபாய். ஓகே. ப்ராடக்ட் போட்டுட்டு பிளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி ரெண்டா பிரிப்போம். 18% 9% பிரிச்சு கஸ்டமருக்கு கொடுத்ததா இதெல்லாம்? ஆமா இதெல்லாம் ப்ரோ கிட்ட என்கிட்ட ஒரு கம்பெனிஸே ஒரு 7 கம்பெனி வாங்குறாங்க ப்ரோ. ஃபேக்டரிஸ் கம்பெனியவா? ஆமா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க, நீங்க ஃபிட்னஸா இருங்க, நீங்க நல்லா இருந்தா கம்பெனி நல்லா இருக்கும் அந்த மாதிரி என்கிட்ட பண்றாங்க. ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 1.5 லட்சம் 1.25 50,000 இந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க ஃபைல் பண்றாங்க, ஏன்னா அங்க இருந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமா ஆமா. அப்ப நான் ஜிஎஸ்டி பில் கொடுத்துதான் ஆகும். ஆமா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதே மாதிரி கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி இருக்கு எனக்கு. ஓகே ஓகே சூப்பர். சரியா? 10 கம்பெனிக்காரங்க என்கிட்ட வாங்குறாங்க. வாங்கும் போது அவங்க ஜிஎஸ்டி பில் கொடுத்தாதான் எனக்கு அக்கௌண்ட்ல காசு வரும், யாருமே கையில வாங்க முடியாது. ஓகே. சரியா? ஓகே. இந்த அளவுக்கு தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி நான்ல எல்லா கடைக்காரும் பண்றாங்க, அதெல்லாம் அவனுக்கு குறைய சொல்ல முடியாது. ஓகே. ஏன் சில இதெல்லாம் ஜிஎஸ்டி பில் சில சின்ன கடைங்கலாம் அவங்க வந்து சின்ன வியாபாரி. அதான் ஓகே சின்ன வியாபாரி. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போடுவோம். சரி. அவங்களால கம்பெனி பில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து 50,000 பண்ண மாட்டாங்க டைரக்ட் பில். அப்ப வந்து எங்கிட்ட எடுக்கும் போது எங்கிட்ட நாங்க ஜிஎஸ்டி பில் தான் கொடுப்போம், ஆனா அவங்க ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே. அதே மாதிரி நாங்க ஜிஎஸ்டி பில் ஃபைல் பண்ணோம்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி நீங்க உங்க நம்பர் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு நம்பர் இருந்தா மட்டும் தான் நாங்க ஜிஎஸ்டி உங்க நம்பரை போட்டாதான் நீங்க அதை கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லன்னா கிளைம் பண்ண முடியாது. அதனால ரஃப் பில் தான் கொடுப்போம் நாங்க. ஓகே. சரியா? நாங்க மொத்தமா இவ்வளவு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு பில்ல போட்டு நாங்க ஃபைல் பண்ணிப்போம். ஓகே. இதுதான் ப்ரோ. சரியா? அதான் அந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ். ஓகே. அப்புறமா சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுது ப்ரோ? சூப்பர் ப்ரோ, வேற லெவல். 2 மாசமா ரொம்ப பிஸியா நானு. அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ரெஸ்ட் இல்ல. யாரோ ஒரு நல்லவர் வந்து கமெண்ட்ல வந்து உங்க ஷாப் நேம் போட்டதுல இருந்து ஆஹா ஓஹோ சீரியஸா சொல்றேன். ஏன்னா அந்த கமெண்ட் போர்ட்ல இருந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்களா, என்னடா இந்த கடை பேர் போட்டு அண்ணா, அதுவும் பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ணா நகர் ஏரியா வேற லொகேஷன் போட்டாங்க. அப்ப பாக்குறாங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாக்குறாங்க. பிளஸ் இல்லாம ஃபிட்னஸ் பத்தி இவ்வளவு டீடைலா சொல்றாரு. ஆமா. அப்ப ஓகே இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் அந்த வீடியோல இருந்து எனக்கு தரமான சேல். அப்படியா? உண்மையிலே சொல்றேன், நல்ல சேல். ஆமா நான் பையில சொல்ல மாட்டேன், தரமான சேல். என்னோட சப்ளையர்ஸ் இருப்பாங்கல்ல கம்பெனிஸ் எல்லாம், மேனேஜரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே ஓகே. 12 பீஸ் வாங்கினவன் 25 இப்போ 30 பீஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அவருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா? இந்த வீடியோல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ. கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டாரு. கண்டிப்பா ப்ரோ. ஒரு கெட்டதை நினைச்சு பண்ணாரு, எனக்கு அது நல்லதா இருந்துச்சு. ஆமா, அதுதான் எப்பவுமே வந்து அடுத்தவங்க நல்லதை நினைச்சா நம்மளுக்கு நல்லதாவே கண்டிப்பா. அதுதான் ஒரு விஷயமே. ஆமா. சரியா 2 மாசம் கழிச்சு தான் நானே இப்ப வீடியோ பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டேன். அவர் போட்ட வீடியோல இன்னும் நல்லா பிஸி ஆயிட்டோம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா. அதுக்கு இன்னொரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஓகேவா? நல்லா அதே மாதிரி கமெண்ட்ல போட்டுட்டே இருக்கணும் பேரு. கண்டிப்பா போடுவாரு. சரி ப்ரோ. அப்புறமா வந்து இப்போ நீங்க ஒரு பாடி பில்டரு. இப்போ நிறைய பேருக்கு பாடி பில்டிங் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும். பட் அவங்க என்னன்னா வெளியே என்கொயரி பண்ண போது பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா 2 லட்சம் ஆகும், 3 லட்சம் ஆகும், 4 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி டயட்டுக்கே பாத்தீங்கன்னா லட்சமா ஆகும் சொல்றாங்க. அதனால அது பயந்துட்டே நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வரமாட்டேன்றாங்க. கண்டிப்பா ப்ரோ. சோ அது எப்படி ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குமா பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும்? நான் டயட் பிளான் மட்டும் சொல்லிடுறேன். டயட் எவ்வளவு செலவாகும் சொல்லிடுறேன். சரி, அது பாத்துக்கோங்க. மெயினா வந்து பாடி பில்டிங்கோ நீங்க பிசிக்கோ எது பண்ணாலும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலும் சரி, மெயின் டயட் தான். சரி. 70% டயட், 30% ஒர்க் அவுட். இதுதான் விஷயமே. சரியா? ஓகே. டயட் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு நார்மலா ஒரு 55 kg இருந்து 80 kg இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆஃப் சிக்கன். ஓகே. ஆஃப் சிக்கன். ஓகேவா? half kg. ஓகே. போன்லெஸ் எடுத்துக்கலாம். போன்லெஸ். ஆமா, போன்லெஸ் எடுத்துக்கலாம். ஓகே. பிளஸ் ஒரு 10 ல இருந்து 15 முட்டை வச்சுக்கோங்க. ஓகே. பிளஸ் காய்கறி ஒரு மிஞ்சி போனா ஒரு 200 ல இருந்து 150 கிராம் காய்கறி. ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ல இருந்து 150 கிராம். ஓகே. ரைஸ். ஓகேவா? பிளஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பவுல் சாலட். ஓகே. 2 பவுல் வச்சுக்கலாம் நீங்க ஃப்ரூட்ஸ். இவ்வளவுதான் ப்ரோ செலவு. சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபா, முட்டை பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா, பிளஸ் ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, ரைஸ் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா. இவ்வளவுதான் ப்ரோ. மொத்தத்துல பார்த்தா ஒரு 300 ரூபாய் ஒரு நாளைக்கு வைக்கணும். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வச்சாலே நீங்க சூப்பரா பாடியை ரெடி பண்ணுவோம். அப்ப மாசம்னா ஒரு 9000 வருமா? 10,000 வச்சுக்கோங்க. ஓகே. 10,000 சாப்பாடுங்க நீங்க ஒரு மாசம் செலவு பண்ணா 10,000 உங்களுக்கு மட்டும் நீங்க தனியா வச்சு. இதுதான் டயட். இதுதான் ப்ரோ டயட். அந்த மாதிரி எத்தனை மாசம் இருக்கணும்? அது உங்க இஷ்டம் ப்ரோ. அது ஆனா மேக்ஸிமம் நீங்க 4 மாசம் இருந்தாதான் அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். சும்மா நீங்க ஒரு மாசம் இருந்துட்டு ரிசல்ட் வரல, ஒரு வாரம் இருந்துட்டு ரிசல்ட் நல்லா. ஓகே. சரியா? இருக்கிற ஃபேட்டை நீங்க கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதோட வேலை என்ன? இருக்கிற ஃபேட்டை கம்மி பண்ணி ஸ்லோ பை ஸ்லோவா மசிலும் இன்க்ரீஸ் ஆகினே வரும். ஓகேவா? நீங்க மாசத்துக்கு நீங்க ஒரு 5 கிலோ குறைக்கிறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரியா? அதே மாதிரி மாசத்துக்கு 5 கிலோ ஏத்தினா பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. மாசத்துக்கு நீங்க 1 கிலோ ஏத்துறீங்கன்னா அது மசுலா ஏறிக்கணும். ஆமா, பியூர் மசுலா ஏத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் பாடி பில்டிங் பிசிக்கெல்லாம் பண்ணணும்னா மெடிசன் இம்பார்ட்டன்ட் தான். நான் நிறைய பேர் மெடிசனே 1.5 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் சும்மா கதை ப்ரோ. ஓகே. மேக்ஸிமம் நீங்க ஆஃப் சீசன்ல இருக்கீங்களா, ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கோங்க. சரியா? இதுவே ஆன் சீசன்ல இருக்கீங்களா, அது ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகே. இவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். 30,000 ரூபாய்க்குள்ளதான் மெடிசன்ஸ். ஓகே. பிளஸ் வே புரோட்டீன்ல கொஞ்சம் தனியா வரும். ஓகே. ஓகேவா? அது நீங்க டயட்லயே பண்ண பாத்துக்கலாம். இல்ல நீங்க வே புரோட்டீன் எடுத்துக்கலாம். சரி, பத்தாவது பட்சத்துல தான் நீங்க வே புரோட்டீன். ஆனா 80% உங்க நேச்சுரல் டயட். நேச்சுரல் தான். ரைட். இதுதான் ப்ரோ விஷயமே. ஓகே. பிளஸ் அதே மாதிரி டிசிப்ளின். கரெக்டான டைம் ஒர்க் அவுட் பண்ணணும், கரெக்டான டைம் சாப்பிடணும், கரெக்டான டைம் தூங்கணும். இது மட்டும் இருந்ததுன்னா நீங்க 100% ஒரு 3 மாசத்துல உங்க பாடி 100% சேஞ்ச் ஆகும். அது நான் கேரண்டி தரேன். ஓகே. ஏன்னா நிறைய பேர் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தஞ்சாவூர் அங்கெல்லாம் வராங்க ப்ரோ பைக்ல ரிஸ்க் எடுத்து. ஓகே. நான் அவங்ககிட்ட கேட்கறது ஒரே கேள்வி தான், உட்கார வச்சு நீங்க என்ன வேலை செய்றீங்க, எவ்வளவு சம்பளம்? ஓகே. நீ தானே செலவு பண்ண? ஆமா, நான் தான் செலவு பண்ணேன். பாடி பில்டிங்காக வராங்க. பாடி பில்டிங் கோசம் வராங்க ப்ரோ. இப்ப ரீசெண்டா ஒரு போன வாரம் தம்பி காஞ்சிபுரத்துல வந்தார். சூப்பர். நான் தம்பி என்னடா வேலை செய்யற சொல்றாரு. என்ன மாதிரி ஃபேக்டரியில தான் வேலை செய்யறேன். எவ்வளோ சம்பளம்? 15,000 ரூபாய் மந்த்லி. 15,000 ரூபாய். சரி, நான் உட்காரு. உனக்கு ஒரு டயட் மட்டும் பிளான் பாத்தீங்கன்னா மாசம் உனக்கு 8,000 ரூபாய்ல இருந்து 9,000 ரூபாய் வருது. உன்னால பண்ண முடியுமா? ஓகே. இல்ல நான் வீட்டுக்கே அம்மாக்கு நான் 8,000 ரூபாய் குத்தணும்னா சரி, மீதி 4,000 ரூபாய் தான் என் கையில இருக்கும். 12,000 ரூபாய்ல நான் இதை வச்சுதான் நான் கண்டிப்பா பண்ண முடியாதுன்னா நீ என்ன பண்ணு, மாசம் என்ன எடுத்துக்கோ. ஓகே. வீட்லயே நேச்சுரலா வந்து டயட் கொடுப்பாங்க. சொல்லு அம்மாட்ட சொல்லு, கொஞ்சம் சிக்கன் நீ 1/2 kg ஆகும் இல்லையா, ஒரு 200 கிராம்ல இருந்து 1/4 கிலோ வாங்கிக்கோ. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கிக்கோ. முட்டை ஒரு 5 முட்டை சாப்பிடு. காய்கறி இது மட்டும் பண்ணிடாக்கன்னா 100% உங்க வெயிட் கெயின் ஆகும். நான் பாடி பில்டிங் பண்ணா இதுதான் ப்ராசஸ். ஓகே. மேக்ஸிமம் நீ ஒரு காம்படிஷன் பண்ணனா ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் கையில வச்சுக்கோ. 3 மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் கிடையாது. 3 மாசத்துக்கு நீ 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கையில வச்சுக்கோ. ஓகே. வச்சு நீ பண்ணியன்னா ஓகே, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சரியா? நீயும் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், ஒரு பெஸ்ட் 5 வரலாம். ஓகே. உன் லக் இருந்தா நீ கோல்டு ஒன்னு அடிக்கலாம் உன்னோட பிசிக். ஓகே. இதுதான் ப்ரோ, வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. சரியா? ரொம்பலாம் செலவு இல்ல, நார்மல் பிரைஸ் தான். ஆமா ப்ரோ. அதாவது நீங்க அடுத்த வருஷம் நீங்க பண்ணணும்னு நினைச்சாதான், இப்ப இந்த வருஷம் நீங்க 50,000 செலவு பண்ணீங்களா, அடுத்த வருஷம் நீங்க 1 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 1.5 லட்சம். ஓகே. ஏன்னா பாடி கேட்கும், பத்தாது எனக்கு இன்னும் கொடுக்காது. ரைட். ஓகே. இதுதான் விஷயம் ப்ரோ, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. சோ இப்போ ட்ரைனிங் அதெல்லாம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் பாடி பில்டிங் நல்லபடியா போயிடும். அதே மாதிரி பிடி அதெல்லாம் நல்லா போகுது ப்ரோ. அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களை 100%. ஓகே. சரி, இப்போ ப்ராடக்ட்ஸ்ல வந்து எப்படி பார்க்கலாம்? அது ஆஃபர் இருக்கா இல்லனா எப்படி? வழக்கம் போல தான் ப்ரோ. ஆனா ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோட்டீன்ல இருந்து மாஸ்கைன்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா ஒண்ணு, எனக்கு பிரைஸ் நான் ஏத்தி வித்தா கூட நல்லா சேல் ஆகுது. சேல் ஆகுது. ஆமா. எனக்கு ஆப்போசிட்டா வந்து நான்
Q20 4300 ரூபாய் போட்டாக்கணும், எனக்கு ஆப்போசிட்டா 3990 ரூபாய் காம்போட தராங்க. சரி. ஆனா எனக்கு 25 பீஸ் எடுத்தா சேல் ஆயிடுது ஒரு மாசம். சேல் ஆயிடுது. அதுல எந்த கடவுள் புண்ணியத்தை நல்லபடியா போகுது. ஓகேவா? ஏன்னா விக்கிறது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் விக்கிறது ஒரிஜினல் வேற. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டாக். ஓகே. ஃப்ரெஷ். ஆமா. நியூ ஒன். அந்தந்த மாசம் நான் எடுப்பேன். ஓகே. அந்தந்த மாசம் 24 பீஸ் நான் எடுத்துன்னு இருக்கேன். ஓகே. அதனால எனக்கு நல்லா போகுது ப்ரோ. சூப்பர். இப்போ இன்னும் அடுத்தது நான் 50 பீஸா எடுக்க போறேன். ஆனா அந்த ஒரு மாசத்துல 50 பீஸ் நான் காலி பண்ணுவேன். ஓகே. இதுதான் விஷயம். எல்லா கம்பெனிக்கும் இப்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க கடை ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது 3 செல்ஃப்ல தான் ஸ்டாக் இருந்தது. ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. நீங்களே யோசிச்சீங்க என்னடா இது இவ்வளவு கடை கம்பவுண்ட் ஸ்டாக் வச்சு வீடியோ பண்றான்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. ஓகேவா? ஆனா ஒரு வீடியோ நீங்க பண்ணும்போது டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. சரியா? இப்போ ஃபுல்லா காம்பாக்ட்டா வச்சிருக்கீங்க பாரு. இல்ல பாக்ஸா ப்ரோ இதெல்லாமே வே புரோட்டீன் ப்ரோ 4 kg ஆனதா. இதெல்லாமே GNC வெயிட் கெய்னர். ஓகே. இது இன்னைக்கு வந்து ஆர்டர் நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆர்டர். ஆமா 2 Q20 4400 ரூபாய் 4400 ரூபாய். ஓகே ஓகே. ஓகேவா? அப்புறம் கெவின் லவ்ரான் ப்ரீ ஒர்க் அவுட். ஓகே ஓகே. நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன். ஓகே. அதுவும் ஆர்டர். மோஸ்ட்லி ப்ரோ என்னோட வியாபாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு உழைக்க மாட்டேன், நாளைக்கு உழைப்பேன். ரைட். ஓகே. ஓகே. இன்னைக்கு சேல நான் நேத்தே முடிச்சிட்டேன். இல்ல சீரியஸா இன்னைக்கு சேல். ஆமா. அப்ப நாளைக்கு சேல் தான் இன்னைக்கு பார்க்கணுமா? நாளைக்கு சேல் தான் இன்னைக்கு பாப்பேன். சரியா? அடுத்த நாளைக்கு சேல் இன்னைக்கு பாப்பேன். ஓகே. அந்த மாதிரி போகும் ப்ரோ. ஓகே ஓகே. சூப்பர். ஓகேவா? கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த மாதிரி போகுது எனக்கு. அதே மாதிரி என்கிட்ட வாங்குற ப்ராடக்ட்ட டெய்லி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நான் போடுறீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஏரியா டெலிவரி, இன்னைக்கு இந்த ஊர்ல டெலிவரி அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்ட நான் போடுவேன். ஏன்னா என்னோட கிளையண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பா பரவாயில்ல இவ்வளவு ப்ராடக்ட் போதே ஒரு நல்ல ஜெனினா கூட சொல்லிட்டு நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க டெய்லி இவ்வளவு ப்ராடக்ட் போகுது, இந்த ப்ராடக்ட் நிறைய சேல் ஆகுதுடா, நல்ல ரிசல்ட் தரும் போல இருக்கு. ஓகே. இப்ப இந்த பிராண்ட் நிறைய சேல் பண்றாரு போல இருக்கு, ஒரு நாளைக்கு 10 போட்டோஸ் அதுவே போடுறாரு ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ப்ரோ எனக்கு. ஓகே. சரி ப்ரோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தலாமா? கண்டிப்பா ஜி. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஸ்டாக் பாத்துங்க ஜி. ஓகே. ஓகேவா? பிளஸ் குடோன்லயும் ஸ்டாக் இருக்கு. ஓகே. அத நான் தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் நான். சரி பாத்துங்க. பின்னாடியும் பாருங்க ஃபுல்லா ஆன்ல ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால சரி ஸ்டாக் இறக்கிட்டாங்க. லாஸ்ட் அதான் சம்பவம் பண்ணி விட்டீங்களா ஆன்ல? சம்பவம் பண்ணி விட்டீங்களே. உண்மையாவே அது 1900 ப்ரோ. அது சொன்னீங்களே நீங்க 50 பீஸ் எடுத்தீங்கன்னா 1500 கொடுக்கணும் ரெடியா இருக்காங்க ப்ரோ. 1000 ருபீஸ்க்கு வேணுமா? மாஸ் கெய்னர் உள்ள கூட்டி கொடுப்பாங்க 2 கிலோ. ஐயோ ஐயோ. ஓகேவா? அந்த மாதிரியும் இருக்காங்க ப்ரோ. நம்ம சென்னையில தான் பண்றாங்களா? சென்னையில தான் ப்ரோ பண்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நல்லா கண்டுபிடிக்கிறீங்க எங்க என்ன பண்றாங்கன்னு. கண்டிப்பா ப்ரோ. அது வந்து உண்மையாவே ரொம்ப நல்லது ப்ரோ. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யாருமே பேச மாட்டாங்க. ஓகே. கண்டிப்பா. அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க போல ப்ரோ. நம்மள சீண்டாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. நம்ம சீண்டானா பதிலுக்கு நான் இருக்கேன். அதான் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நேர்மையா இருக்கேன். பிளஸ் என்ன நீங்க காட்டுனீங்களா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா அந்த வீடியோல காட்டணும்னு நினைச்சேன் ப்ரோ. இருங்க அது ஆன் காட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அத பாருங்க. ஒரிஜினல் அப்படியே இருக்கு. கண்டிப்பா கஸ்டமரால சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னமும் அது வித்து தான் ப்ரோ இருக்காங்க சென்னையில. ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி நான் எந்த ஏரியான்னு சொல்ல விரும்பல. சரி சரி. பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க போட்டோவோட காட்டினாங்க. ஓகே ஓகே. ஜி நீங்க காட்டின பீஸ் இன்னும் விக்கிறாங்களா ஜி? நீங்க வீடியோ போட்டு போயிருக்கோம். ஒரு பயம்ன்றதே கிடையாதா ஜி? கிளைண்ட் பாப்பாங்களே எது பண்ணுவாங்களேன்னு ஒரு பயம் கிடையாதா ஜி? அதான் ஏதோ மறைமுகமா வச்சு யாருக்கும் தெரியாத தான் பரவாயில்ல. ஓப்பனாவே டிஸ்பிளேல வச்சிருக்காங்களே ஜி. ஏன் ஜி இது மாதிரி பண்றாங்க? வாங்காதீங்க. எங்க ஒரிஜினல் வைக்கிறோம் அவங்கள தேடி போய் வாங்குங்க. அதான் எதுக்கு நீங்க ஃபேக் வைக்கிறோம் திருப்பி போறீங்க? அதான் அதுதான் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. பிரைஸ் போயிடலாம் ப்ரோ. எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரோ. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிளஸ் என்கிட்ட காம்போலாம் கிடையாது. ஓகே. ஏன்னா என்கிட்ட நல்ல சேல் ஆகுது. ஓகே. அதனால நான் காம்போ எல்லாம் போடவே மாட்டேன். பிளஸ் காம்போ போட்டு அந்த ப்ராடக்ட் ரேட்டை நான் ஏத்த மாட்டேன். சரி ஓகேவா? அதனால நான் சொல்றேன் ப்ராடக்ட் பாத்துக்கோங்க. மசூல் டெக் மாஸ்டெக் 5.5 kg. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4400 இந்த லாட். ஏறி இருக்கு. ஓகேவா? இதுவே நீங்க 4 பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நான் கம்மி பண்ணி தரேன். சரி சரியா? அதே மாதிரி லேபர்டா மாஸ் கெய்னர். ஓகே. இதுவும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகேவா? 4400 தரேன் நான். ஓகே. நேர்ல வாங்க நான் கம்மி பண்ணி தரேன். நேர்ல வந்தீங்கன்னா 400 ரூபாய் கம்மி பண்ணீங்களா? நான் பண்ண மாட்டேன் சத்தியமா. ஏதோ ஒரு 50-100 கம்மி பண்ணலாம். ஓகே. அது மாதிரி எல்லாம் கம்மி பண்ண முடியாது ப்ரோ. சரியா? நிறைய பேர் அதான் கேக்குறாங்க. நேர்ல வந்தா 400 ரூபாய் கம்மி பண்றாங்க. அதெல்லாம் முடியாது. ஃப்ரீயா கேக்குற போல இல்ல. அவங்க கஷ்டத்துக்கு கேட்பாங்க ப்ரோ. அது எதுவும் பண்ண முடியாது. சரியா? அதே மாதிரி கெவின் லவ்ரான். ஓகே. இது பாத்தீங்கன்னா 6300. ஓகே. இதுலயே கம்பெனில ஒரு ரிஜெக்ட் ஆன பீஸ் நிறைய இருக்கு. ஓகே. அத மார்க்கெட்ல நிறைய பேர் வித்துன்னு இருக்காங்க கம்மியான விலையில. அதனால பாத்துவாங்க. 6300 குடுக்குறவங்கட்ட எடுங்க. ஓகே. நான் இந்த 5500 5000 குடுக்குறவங்கட்ட தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகே. நான் அது 100% உள்ள ஃபுல்லா லூஸ் மோஷன் ஆகும். வயித்துல நிக்கவே நிக்காது. ஓகேவா? அந்த பீஸ் நான் எடுக்கல. சரி. நான் என்கிட்ட இருக்கு நல்ல ரிசல்ட் ஆன ப்ராடக்ட். சரி பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி ஜிப்பான் மாஸ் கெய்னர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 தான் ப்ரோ. ஓகே. சரியா? அதே மாதிரி அல்ட்ரா மாஸ் 5 kg. ஓகே. இது சூப்பரா இருக்கு ப்ரோ. உண்மையிலேயே 50 சர்விங் வருது. ஓகே. நல்லா வெயிட் கெயின் ஆகுது. நல்லா ஃபாஸ்ட் மூவிங் என்கிட்ட இது. ஓகே ஓகே. இதோட 5 kg பாத்தீங்கன்னா 3000 தான் ப்ரோ. ஓ அவ்வளவுதான். 3000 தான். GNC தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஆமா ஆல்ரெடி 3000 தான் கொடுத்துன்னு இருக்கேன். ஓகேனா
அதே மாதிரி ஆன் சீரியஸ் மாஸ் ம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4800. ஓகே 4800. ஆமா அதே மாதிரி அல்ட்ரா மாஸ் 3 kg ம் 2000 இது ம் நல்லா இருக்கு ரிசல்ட் இது. ஓகே ஜிப்பானா நல்ல மூவ்மெண்ட் என்கிட்ட. ஜிப்பான் ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுவும் 2000 தான் ப்ரோ 3 kg. சரியா? ஓகே ஃப்ரீ கிளப் வெயிட் கெய்னர் இம்போர்ட்டட் யூஎஸ் ப்ராடக்ட். ஓகே இது நேர்ல வாங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். Okay. ஓகேவா? இதெல்லாம் பிரைஸ் கம்பெனி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நல்லதுதான். ஓகேவா? ம் அது மாதிரி ஆன் 3100 ஓகே கெய்னர் இது அடுத்த லாட்ல ஏறுது. ம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நான் பிரைஸ் என்னன்னு. ஓகே ஓகேவா? ஜி ஆன் நீங்க கேட்டீங்களா? ஓகே டூப்ளிகேட் பாத்துக்கோங்க. ஓ இது டூப்ளிகேட்டா? ஆமா இது டூப்ளிகேட். ஒரிஜினல் நினைச்சிட்டு இருந்தேனே. ஒண்ணு இல்ல ஜி இங்க பாருங்க. இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட். ரைட் சைடுல இருக்குது டூப்ளிகேட் இது ஒரிஜினல். ஓகே ஓகே தெரியுதா? நான் எந்த அளவுக்கு பிரிண்ட் பண்றாங்கன்ட்டு அதான் பாருங்களேன் சேமா இருக்கு அப்படியே. சேமா இருக்கு. நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், ம் திருச்சி, சென்னை பிளஸ் ஹைதராபாத் இதெல்லாம் நிறைய ஃபேக் போகுது. இது Okay. கிடையாது. ம் கார்னிவர் பீஃப் மாஸ் ஓகே ஓகேவா? அது நிறைய ஃபேக் போகுது. பிளஸ் ஆர்சி கிங் மாஸ் ம் ஓகே ஒரு கிளைண்ட் எத்தனை வந்து காமிச்சார். ஒரிஜினலா டூப்ளிகேட்டா சொல்லுங்க ஜி என்னாரு. ஆ நான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டேன். ஜி நான் மாஸ்டர் கேட்டேன் டூப்ளிகேட். அதனால நீங்க நிறைய விஷயம் பேசுறீங்க. அதான் நீங்க சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. போதும் அவ்வளவுதான் 100% டூப்ளிகேட்டுங்க. சொல்லிட்டீங்க. ஆமா எவ்வளோடா வாங்கினா கண்ணா 8800 ரூபாய்க்கு வாங்கினா. ஐயோ ஆனா இதோட காஸ்ட் 1500 தான்டா. எங்க வாங்கின இதெல்லாம் சொல்லாத சரியா? என்கிட்ட சொல்லாத. இது ஃபேக். ஓகே இப்போ எங்க வாங்கினா அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருப்போம் அப்படின்னு. ஓகே ஓகே ஹார்பர்ட் போயிட்டாரு. ஓகேவா? அது ஒரு இது நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா லேபர்டால நிறைய ஃபேக் வருது ஜி. லபட்ரா ஆமா மசூல் டெக் ஐயோ ஆர்சி கிங் மாஸ் அப்புறம் ஆன் சீரியஸ் மாஸ் நீங்க சொல்ற அது டைமண்டஸ் ஐசோலேட். டைமண்டஸ் ஐசோலேட்லாம் பாத்தீங்கன்னா 10500 ரூபாய் யார் தராங்களோ அவங்ககிட்ட ஒரிஜினலா இருக்கும். ஓகே ஓகே இந்த 8000 ரூபாய் 8500 ரூபாய் 6500 ரூபாய் தரவங்களால வாங்கவே வாங்காதீங்க. ஓகே 100% ஃபேக். ஃபேக் ஓகேவா? ஏன்னா என் கிளைண்ட் என்கிட்ட 10500 ரூபாய் வாங்கினார். நான் வெளியே தான் வாங்கி கொடுத்தேன். ஓகே நான் 8500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு புறத்துல வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றாரு 2 ஸ்கூப் சாப்பிட்டு ஜி ஏமாந்துட்டேன் ஜி ஏமாந்துட்டேன் ஜி நான் ஏமாந்துட்டேன் ஜி அப்படின்றாரு. எதுக்கு தெரியுதா? அது விக்கிறது எதுல தெரியுதா? ஏன்னா 10500 ரூபாய். அதான் நான் அந்த காசு 10500 ரூபாய் வேற எதுல போட்டேன்னா அதுல நான் டக்குனு லாபம் பார்ப்பேன். இது வந்து லாபம் பார்க்க முடியாது. ஓகே நான் இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசம் ஒரு பீஸே விற்கும். அதனால தான் நான் வாங்குறது இல்ல. அது பிளஸ் நிறைய ஃபேக் வருது. ஃபேக் வருது. நான் அதனால நான் விக்கிறது இல்ல. ஏன்னா தேவையில்லாம எதுக்கு ஆர்குமெண்ட் கிளைண்ட் அதனால தான் அது விக்கிறது இல்ல. சரி இதுதான் ஜி. ஓகேவா? அதனால நீங்க பார்த்து வாங்குங்க. ஓகே ஓகேவா? ஓகே ஏன்னா சாப்பிட்ற ஐட்டம் நம்ம உடம்புக்கு போறது கண்டிப்பா 100% ஏதாவது சாப்பிட்டு அவ்வளவுதானே நம்ம லைஃபே காலி ஆயிடுமே. நம்ம உடம்பு எவ்வளவு முக்கியம்னு அடுத்தவங்க ஹாஸ்பிட்டல் நம்மள வந்து பாக்காத அப்பதான் தெரியும். சரியா? பக்கத்துல இருக்கவங்க பாத்துக்க மாட்டாங்க நம்மள. அவ்வளவு கஷ்டமாயிடும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சரி ஒரு நாள் 2 நாள் வருவாங்க. 2 நாள் 5 நாள் யாரும் வந்து நம்மள பாக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுவே ஒரு 2000 தப்பு பண்ணணும்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சரியா? தான் வாங்கணும். நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. சரியா? இந்த ஃபேக் அதை செஞ்சு தூக்கி போடுங்க. தூக்கி குப்பையில தான் போடணும். ஐயோ நாய் சாப்பிட்டதுன்னா அப்புறம் ஏதாவது ஆயிடும். அதுவா நாய் வெறி பிச்சு சுத்தம். சரியா? சரி ஆன் ஒரிஜினல். சரி ஓகேவா? இப்போதைக்கு இந்த லாட் வந்து 68G. ஓகே நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா 9000 MRP வரும். இது 8100 இது. ஓ 9000 MRP வரும். அது பாத்தீங்கன்னா 7800 விற்கணும். ஓகே ஓகேவா? இப்போதைக்கு 6800 இது. ஓகே இப்போ ஒரு 50 பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். 50 பீஸ் இது வரைக்கும் நான் கொடுப்பேன். ஓகே சரியா? சிந்தா 6 5300. ஓகே சரியா? ம் கெவின் லவ்ரான் ஓகே லவ்ரான் வே 4900. ஓகே பவர் வே ஓகே சூப்பர் வே ஓகேவா? ரெண்டுமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட். நல்ல ரிசல்ட் இது. ஓகே ஓகே நல்ல ரிசல்ட் காட்டுறாங்க கிளைண்ட்லாம். சூப்பரா ஜி நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க அடுத்த ப்ராடக்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இது ஓகேனா கொடுப்பேன். இல்ல அடுத்த ப்ராடக்ட் அதோட நல்ல ரிசல்ட்னோ அதை நான் கொடுப்பேன். சரி ஓகே ஓகே இது நேர்ல வாங்க நல்லா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே அமெரிக்கன் வே உண்மையிலேயே சொல்றேன் லாட் பெரிய லாட் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே அது வந்துச்சுன்னா நான் 4000 கம்மியா தருவேன் நானு. 100% ஆமா 100% உண்மை இது. எது ப்ரோ இதுவா? இது ஆமா. ஓ சரியா? ஓகே 4000 ரொம்ப கம்மியா தரேன் நானு. சரி லாட் வரட்டும். ஓகே லாட் வந்தோம்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ரெஸ்பியூட்டேஷன் சென்னைன்னு இருக்கும். அதுல நான் போஸ்ட் பண்ணுவேன். இருக்கும்போது சீக்கிரம் காலி ஆயிடும். பாத்துக்கோங்க. சரியா? ரொம்ப கம்மி ரேட்டு. இப்போதைக்கு 45 ப்ரோ. பெரிய லாட் வருது. ஓகேவா? கிட்ட 100 பீஸ் எடுக்கிறேன். அப்ப பாருங்க ரேட் வேற லெவல்ல இருக்கும். ஓகே சரியா? நைட்ரோடெக் வே புரோட்டீன் இது வந்து 4-6 தரம் ப்ரோ. ஓகே நேர்ல வாங்க நான் பண்ணி தரேன். ஓகே பெஸ்டா பண்ணி தரேன். ஓகே அது மாதிரி டோட்டல் வே இம்போர்ட்டட் இது. ஓகே ஓகேவா? இதுவும் நல்லா இருக்கு. நான் இதுவும் இம்போர்ட்டட் தான். பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் நானு. சரி நேர்ல வாங்க. ஓகே சரியா? நைட்ரோடெக் ரிப்டு 5300. ஓகே 1.81 kg இது. ரிசல்ட் நல்லா இருக்கு இது. ஓகே ஓகே சீக்கிரம் ஃபேட் பர்ன் பண்ணனும். நல்ல ஒரு பிசிக்கல் வேணும்னு கேட்டினா இது எடுத்துக்கோங்க. ஓகே மசில் பிளேசர் பயோ சயின்ஸ் இது நிறைய மூவ் ஆகுது ப்ரோ என்கிட்ட. ஓகே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 24 பீஸ் நான் சேல் பண்றேன். ஓகே ஓகேவா?
இது நல்ல ரிசல்ட் தருது. நிறைய பேர் இது கேட்டு தேடி வராங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 திடீர்னு போவோம், ஓகே, திடீர்னு 2 போவோம், திடீர்னு 10 கூட போவோம், 10 கூட போகும். அந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு. நல்ல ரிசல்ட் இது. ப்ரோ ஃபேஸ் ஓகே 3600 இதுவும் நல்ல மூவ்மெண்ட் தான். இது லிமிட்டா தான் போகும் எனக்கு. லிமிட் ஓகே. ஏன்னா இதுல அனபாலிக் இருக்குறனால ஸ்டெராய்டு இருக்கனால சொல்லி தான் தரேன். அதனால இது தேவைப்படுறவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த பாடி பில்டிங், ஆமா, பாடி பில்டிங் பிசிக் பண்றவங்க அது மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ்மேன் கூட இருக்கலாம்ல. ஆமா, ஓகே, அந்த மாதிரி போகும் அது. சரி. ஜெனடிக்ல பயோவே நேச்சுரல் மில்க்ல இருந்து எடுக்கிறது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ். ஏன்னா 2 பீஸ் தான் இருக்கு, அதனால ஒரு ஆஃபர் தரேன். சிலாஜித் பிளஸ் இது 3800. 38 தான். 38 தான் சிலாஜித் தான். இதுவும் 2 பீஸ் தான் இருக்கு, அதனால அந்த 2 பீஸ் சீக்கிரமா இது பண்ணிக்கோங்க. பார்ன் அத்லைட் ஓகேவா. இது உள்ள இருக்க மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட். ஓகே, மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியன் தான். உண்மையிலேயே சொல்றேன், பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இது எடுக்கிறாங்க. ஃபேட் லாஸ் பண்றவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஓகே, ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் இது. ஓகேவா, இது ஒன்னு ரேட் சொல்ல விரும்பல நானு. நீங்க நேர்ல வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி, ஓகேவா. ஓகே. அதே மாதிரி பியூர் வே புள்ளி டோஸ். ஓகே, நல்ல பிராண்டட் இந்தியன், நல்ல பிராண்டட். இது ஸ்டாண்டர்டா நல்ல ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. நான் சொன்னல இந்தியன் ப்ராடக்ட் நிறைய நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றவங்க இருக்காங்க. இதுல இந்தியன் மட்டமா ரெடி பண்றவங்க இருக்காங்க. சரியா, இது வந்து நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றவங்க, நல்ல பிராண்டட். இது ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஓகேவா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3800. ஓகே, ஓகேவா. 24 கிராம் புரோட்டீன் வந்துரும் இதுலயே. 60 சர்விங். ஓகே, சரியா ப்ரோ. ஜிப்பான் மைவே ஓகே, லோ பட்ஜெட்ல எடுக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்குது. 50 சர்விங் வரும், 24 கிராம் புரோட்டீன். ஓகே, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3300. ஓகே. ஆன் 1 kg இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2400. ஓகே. நம்ம ஜிஎன்சி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 kg 2200. ஓகே. Q20 1 kg இது 2400. ஓகே, ஓகே ப்ரோ. Q20 2 kg இந்த லாட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4200 கொடுத்திருந்தேன், நான் இப்போ வந்து 4400 தரேன். ஓகே. நிறைய பேர் நம்மள ஆப்போசிட்டா சொல்லிருப்பேன் ஏற்கனவே. நான் 3999 பிளஸ் கிரேட்டின் ஷேக்கர்லாம் காம்போ போட்டுருக்காங்க. ஓகேவா, எனக்கு நல்லா சேல் ஆகுது. 4002 இருக்கும்போது நான் 24 பீஸ் விட்டேன். இப்போ திருப்பி 24 பீஸ் போட்டிருக்கேன் நான். ஓகே, 4400 சொன்ன வீடியோ பேசும்போது எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஓகேவா. சரி சரி. Q20 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, எம்ஆர்பி வந்து 15000 ரூபாய். இப்போ கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 8800. ஓகே, ஃபர்ஸ்ட் 7000 கொடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் 7800 ஆச்சு. ஓகே, இப்போ வந்து 8800 விக்கிறேன். ஓகேவா. ம், அதுக்கப்புறம் ஆன் அது மாதிரி ஆன் வந்து 11000 கொடுத்திருந்தேன். ஓகே, சாரி 10800 கொடுத்திருந்தேன். ஓகே. இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 11800 தரேன். ஓகே, 11800. ஆமா, 800 தரேன். ஓகே. ஐசோபியூர் 8800. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளப் ஐசோலேட் இம்போர்ட்டட் நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி, நேர்ல வாங்க. சரியா. ஓகே. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஐசோலேட் இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே, சரியா. உண்மையிலே ஒரு எப்படி சொல்றது, இது வரைக்கும் யாருமே தர முடியாது பிரைஸ்ல, அந்த அளவுக்கு பிரைஸ் நான் தரேன். சரியா. சரி. ஓகே. பார்ன் அத்லைட்டோட ஐசோ பஸ் மல்டிவிட்டமினோடது. ஓகே, அதுவும் நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். நிறைய பேர் வந்து ரைஸ் கேக் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஓகே. ரைஸ் கேக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் இது. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 தரேன். பிளஸ் அதே பிராண்ட்ல பீனட் பட்டர் இது. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 தரேன். ஓகே ப்ரோ. இப்போ பீனட் பட்டர் வந்து இது எதுல பண்றாங்க? ஓகே. ஏன்னா நீங்க ரேட் வந்து ரொம்ப கம்மியா சொல்றீங்களா, 250 சொல்றீங்க. அது ப்ராசஸ் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. பீனட் பட்டர் எப்படி பண்றாங்கன்னா, வேர்க்கல்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, கடல் எண்ணெய். ஓகே. அப்ப அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. சரி. புண்ணாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பருப்பி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். சரி. ஓகேவா. அந்த லேயர் என்னடா பண்றதுன்னு யோசிச்சாங்க. எப்ப கடல் எண்ணெய் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சோ அந்த புண்ணாக்கு வந்து ரொம்ப சேர்ந்துருச்சு. சரி, யோசிச்சாங்க குப்பையா காசு ஆக்கலான்ட்டு. ஆக்சுவலி வந்து அது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு போடுவாங்க. அதுவா? ஆமா, மாட்டுக்கு அடிச்சு போட்டா நல்ல மாடு சூப்பரா பால் கறக்கும், நல்ல புரோட்டீன் வராது. ஓகே, ஓகே. இது கம்பெனிக்காரங்க என்ன யோசிச்சாங்கன்னா, சரி எண்ணெய் எடுப்போம், கடையில இருந்து எண்ணெய் எடுத்துருவோம். எடுத்த எண்ணெய் என்ன பண்ணலாம், பீனட் ஆக்குவோம். புண்ணாக்கு அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம பீனட் சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் கலந்து இன்னைக்கு பீனட் பட்டர் தான் இன்னைக்கு. ஓகே, அதனால கொஞ்சம் சீப்பா கிடைக்குது. அதனாலதான் ரொம்ப சீப்பா கிடைக்குது. வேர்க்கலே பாத்தீங்கன்னா 300 ரூபாய். அதான் சொல்றேன். இது ½ kg நம்ம 200 ரூபாய் கொடுக்குறோம். ஆமா, சரியா. 250 ரூபாய் கொடுக்குறோம் ½ kg. சரி. அப்ப ப்ராசஸ் அதிகமாகணும்ல. அதிகமாகணும். கிட்டத்தட்ட ½ kg நம்ம 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வைக்கணும். கண்டிப்பா. எப்படி வேர்க்கலோடையோட இது ரொம்ப கம்மியா வருது. இதான் ப்ராசஸ். இதுதான் ப்ரோ விஷயமே. ஓகே, இதுதான் நான் நம்புறேன். ஓகேவா. இது ஏதாவது ஆப்போசிட் வீடியோ பண்ணா போடுங்க தாராளமா. ஓகே, இது இல்ல தவறு அப்படின்னு சொன்னா போடுங்க தாராளமா. ஓகே, ஓகே ப்ரோ. ஐடு ப்ரீ ஒர்க் அவுட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1700. ஓகே, சரி. அதே மாதிரி ஜெயில் பிரேக்கர் ஓகே 2100 தான். ஓகே. சைட்டோடேக் 1700. ஓகே. அதுக்கப்புறம் கெமிலோரான் ப்ரீ ஒர்க் அவுட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2000 தான் ப்ரோ. ஓகே. பிளட் லாக் உங்களுக்கே தெரியும், தரமான சம்பவம் பண்ணிருக்கீங்க. சரியா. நல்ல சேல் எனக்கு. ஓகே. வாங்காதீங்கடான்றேன், அப்பதான் வந்து வாங்குறாங்களா. நான் இங்க இருந்து கேரளா, பெங்களூர் எல்லாரும் போகுது. சரியா. ஓகே, ஓகே. நான் வெளியே வந்து 2500 ரூபாய் நிக்கிறாங்க. சரியா. இப்ப திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 கண்ண முடி நிக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1700 தான். 100% ஒரிஜினல். ஓகேவா. என்னடா கம்மியா கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரைனர்ஸ் கேக்குறப்பா பிளட் லாக் அவ்வளவு கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஓகே. நாங்களே 2500 தரோன்ட்டு நான் சொன்னேன், நீ வாங்கிக்கோ, காசு தராத, யூஸ் பண்ணி பாரு,
எப்படின்னு பாருங்க. ஆமா ஜி கரெக்ட் தான் ஜி. ம் உன் ட்ரைனர் வந்து இந்த பீஸை வந்து ம் இத ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட சொல்லு. ம் இத ம் ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ம் நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். ஓகே. இது ஒரு நான் கிளைண்ட் சொல்லியிருக்கேன். ம் அவர் சொன்ன உடனே ஜி அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க தெரியும் ஜி. ம் ம் அவர்கிட்ட வாங்கலன்னு தான் அதான் அந்த காண்ட்ல தான் இது எனக்கு ஃபேக்ன்றாரு. இத கண்டிப்பா. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜி ஆமா ஆமா. அப்படின்னு. ஓகே ப்ரோ. BCW EW ஃபில்லிடோஸ்ல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500. எக்ஸ்டெண்டபிள் நீங்க இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஃப்ரீ கிளப்ல EWA ம் ஓகேவா 2100 இது. ம் அப்ப மசூல் டெக்ல ஓகே EWA ம் பிளஸ் எனர்ஜி ம் நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்டாவும் நல்லா வேலை செய்யும். ஓகே பிளஸ் உங்களுக்கு மசூல் ரிகவரிங் நல்லா கொடுக்கும். Okay. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600. ஓகே 1006. ஆமா. மசூல் டெக் ஃபிஷ் ஆயில் ம் 100 கேப்சூல் 800. ஓகே GNC 60 கேப்சூல் 400. ம் ஓகே. அதே மாதிரி கிரேட்டின் பாத்தீங்கன்னா நல்ல சேல் ப்ரோ என்கிட்ட. ஓகே நான் 800 அதாவது 600ல இருந்து 800 1000 1100 அவ்வளவுதான் ப்ரோ கிரேட்டின் என்கிட்ட. நல்ல பிராண்டட். எந்த காரணம் வெல்கோர் நான் விற்கவே மாட்டேன் bro. சரி. நிறைய பேர் அந்த வெல்கோர் கேட்டு வரீங்க. அதை நான் விற்கிறதே கிடையாது. நல்லா சொன்னல ஏற்கனவே சொன்னல தரம் இல்லாத ப்ராடக்ட் நான் விற்கவே மாட்டேன். ஓகே. நல்லா எது ரிசல்ட் தருதோ எது நல்லா சேஃப்டியோ எந்த பிராண்ட் நல்லா ஜென்யூனா ம் ப்ராடக்ட் மெயின்டைன் பண்றோம் அவங்கள்ட்ட மட்டும் தான் நான் எடுப்பேன் தவிர Okay. மத்தபடி இந்த குறுக்குல வந்த ப்ராடக்ட்லாம் எடுக்கவே மாட்டேன். ஓகே அதை பாத்துக்கோங்க. நம்ம மசூல் பிளேசர் கிரேட்டின் 800. 800. லெபடா கிரேட்டின் 800. ம் மசூல் டெக் 800. ம் ஓகே ப்ரோ. ஃப்ரீ கிளாப் ஓகே 1100. அப்புறம் ஜிப்பான் ம் 600 தரேன். ஓகே ஓகே ப்ரோ. மயோஜெனடிக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 தரேன். 800. RC எல்காட்டின் ஓகே ஓகேவா 1600 ப்ரோ. இது வந்து லேடிஸ் வெயிட் லாஸ் பண்றாங்க ஜிம்முக்கு போல அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எடுத்துக்கலாம் ப்ரோ. நல்ல ரிசல்ட் இது. அதே மாதிரி GNC லெபடா ம் 1200 தான். ஓகே இதுவும் நல்லா இருக்கும் லோ பட்ஜெட்ல இந்தியன் ப்ராடக்ட். கொலாஜின் ம். உங்களுக்கு நெயில் நல்லா வளரணும். ஓகே அதே நேரத்துல ஜாயிண்ட் பெயின் இல்லாம இருக்கணும். ம் ஓகேவா ம் இதுக்கு எடுக்கலாம் நீங்க. இதோட Okay. பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees ப்ரோ கொலாஜின். ஓகே மசூல் டெக்ல குல்டோமின் ம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees ப்ரோ. ஓகே கார்னிவர் ஓகே பீஃப் அமினோ ம் ஒரிஜினல் இது. ஓகேவா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2200 ப்ரோ. ஓகே 2200. ஆன் ஜிட்டமின் ம் ஓகே 800 இது. ஓகே GNC ல 900 வரும். ம் சரியா ஜி மசூல் டெக்ல மல்டி விட்டமின் 60 கேப்சூல் ஓகே 900. 900. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன் 60 கேப்சூல் ம் 800. 800. அதுக்கப்புறம் லெவல் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா மல்டிவிட்டமின் 90 கேப்சூல் வரும். இது 1000 rupees. 1000 rupees. மசூல் டெக் Okay. ஹைட்ரசில் கட் ஆட் பண்ணாரு ம் 1500 இது. ஓகே அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பைடர் ம் ஓகேவா இது 1800 இது. ஓகே ஈஸி ஸ்டாக் 1500 இது. ஓகே ஓகேவா அதுக்கப்புறம் மெத்திலின் ம் 1500 சாரி 1800. 1800. ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கிங் பர்ன் ம் இப்போ ஆஃபர்ல தரேன் நான். இது வரும் 1000 rupees தான் bro. ஓகே சரியா ஓகே டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் இது. ம் மசூல் டெக்ல டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் வந்து 1400. ஓகே கேட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 இது இம்போர்ட்டட் இது. ஜி முஸ்லி இது ஆ ஓகேவா ஓட்ஸ் கோதுமை எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வரும். ம் எல்லாமே ட்ரை நட்ஸ் இருக்கு இதுல. ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 bro. 350. ஆமா ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டட் ஓகே. ஆன்லைன்லாம் எப்படி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றது? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ நீங்க நம்பர் கடை நம்பர் இருக்கும் ப்ளஸ் என் நம்பர் அதில் போடுவீங்க. அந்த சரி. நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே இல்லைன்னா நீங்க எது வேணும்னு கேளுங்க. ம் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் ம். கொடுப்பேன். இது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான். ம் ப்ரீ ஒர்க் அவுட் ம் நான் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. நான் இந்த பரம்பரையா ஹார்ட் அட்டாக் வரும், ஆ ஆ அம்மாக்கு வரும், தங்கச்சிக்கு வரும், ஆமா, அண்ணனுக்கு ஆமா. வரும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் மேல 45 இருக்கிறவங்க மேல ம் நான் ஹார்ட் அட்டாக் வரவங்க தயவு செஞ்சு ஓகே எடுக்காதீங்க. ஓகே ப்ரீ ஒர்க் அவுட் பக்கமே போகாதீங்க. 100% உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா கொடுக்கும் அது. ஓகே ஓகே சரியா அதனால அதை பாத்துக்கோங்க. சரியா ஹார்ட் அட்டாக் பர்சன் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ப்ரீ ஒர்க் அவுட். வேற ஏதாவது BCW அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஓகே பாத்துக்கோங்க. சரி ஏஜ் ஆக லைட்டா போட்டா போதும்ல இது ஒர்க் அவுட்? இல்ல ப்ரோ அது அவங்க நல்லா இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே அது ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு இது கிடையாது. நிறைய நம்ம நேச்சுரல் ஃபுட்டே இருக்கு. அதே நீங்க எடுத்து ப்ரீ ஒர்க் அவுட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேச்சுரல் ஃபுட்னா எப்படி சொல்றீங்க? என்னது? சக்கரவள்ளி கிழங்கு, ஓகே பருப்பி, பர்ஃபி, அதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரல் எனர்ஜி அது. ஓகே 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 ஓகேவா ஆரஞ்சு, ஆரஞ்சு, ஆமா இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகும். இதான் நான் சொன்னேன். அதான் காம்படிஷன்லாம் பண்ணும்போது நான் சக்கரவள்ளி கிழங்கு முட்டை சேர்த்து எடுப்பேன். ஓ லெக் அன்னைக்கு போற அன்னைக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு வந்து லெக் போடுவேன். ஓகே இவ்வளவுதான் ப்ரோ. அது ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் ஆகும். இதெல்லாம் தேவையில்ல. நான் பியூர் ஒர்க் பார்க்கலாம் போனதே கிடையாது. போனதே இல்ல. இதுதான் விஷயம். நேச்சுரல் ஃபுட் இல்லாத பட்சத்துல தான் இந்த வே புரோட்டீன், மல்டி விட்டமின், ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் கம்பல்சரி தேவை. ஓகே எல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ப்ரோ. இதெல்லாம் சப்போர்ட். ஆனா நேச்சுரல் ஃபுட் தான் 80%. கண்டிப்பா இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% கடவுள் கொடுத்த டேட் வரைக்கும் நீங்க நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம எப்படி பிறப்புன்னு ஒரு டேட்டை கொடுத்து நம்ம பிறக்கிறாரோ இறப்புன்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாரு. இருக்கும் இருக்கும். அது அந்த டேட் வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம். சூப்பர் விஷயம். சரியா அதான் பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ அவ்வளவுதான். அவ்வளவுதான் ப்ரோ. கவர் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ இந்த வீடியோல சிறப்பா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நான் பிரைஸ்லயும் சரி ப்ராடக்ட்லயும் சரி நான் தெளிவா சொல்லிருக்கீங்க எல்லாமே. தெளிவா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன்
நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியா சீப்பா கிடையாது, சாப்பிடாதீங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்க. உடம்புல சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பா ஏறும். ஏன்னா டேஸ்ட் கோசம் நிறைய சக்கரத்தூள் சேர்க்கறாங்க, கொக்கோ பவுடர் சேர்க்கறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குது, அதெல்லாம் தயவு வாங்காதீங்க. நீங்க என் கடையில இல்ல, எல்லா கடையிலும் விசாரிச்சுட்டு வாங்க. இப்ப என் பொருளை வாங்கினா கூட விசாரிங்க, அதான் தப்பே கிடையாது. சரியா? அதனால 4 பேரை விசாரிச்சுட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் எடுக்கலாமா எடுக்க கூடாதான்னு கேட்டுட்டு எடுங்க. அதான் தயவு செஞ்சு கம்மியான ப்ராடக்ட் சீப்பாக வாங்கிடாதீங்க, அது வேண்டாம். சரியா? உங்க நீங்களே எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்ல இல்ல ஃபிட்னஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பா அட்டன் பண்ணுவாரு கால். அதே மாதிரி கைடன்ஸோ கொடுத்துருவாரு. நீங்க பாடி பில்டிங் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துருவாரு. ஏன்னா ஆல்ரெடி ப்ரோ பத்தி தெரியும், பாடி பில்டர் தான். அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய காம்படிஷன் வந்து பண்ணியிருக்காரு, வின் பண்ணியும் இருக்காரு. அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் ஒரு பாடி பில்டிங் பண்ணணும், காம்படிஷன் பண்ணணும், இல்ல உங்களுக்கு பிடி தேவைப்படுதுன்னா தாராளமா நீங்க ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் லாஸ்டா ஒன்னு சொல்லிக்கிறேன், ஆன்லைன்ல மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க. நிறைய ஃபேக் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ போஸ்ட் போட்டிருந்தாரு, அது காட்டியிருந்தாரு ஒரிஜினல் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆன்லைன்லயும் சேல் பண்றாங்க. ஆன் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ப்ராடக்ட்லயும் ஃபேக் வருது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோவோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுங்க. அவர் பார்த்தே சொல்லிடுவாரு அது ஒரிஜினலா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க ஆன்லைன்ல தயவு செய்து நீங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடைகளுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு தடவை இல்ல, நீங்க 2-3 தடவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிளைண்டா நீங்க செக் பண்ணாதீங்க, நிறைய ஃபேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்பிக்கையான ஷாப்பை வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் 100% ஜென்யூனா நான் சொல்லுவேன், எனக்கு கேரண்டியா தெரியும். அதனால இங்க எல்லாமே ஒரிஜினலா தான் இருக்கும். நீங்க நம்பி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி வரணும் கிளியரா சொல்லிடுவாரு. அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஆன்லைன் தேவைப்படுதோ, கொரியர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.